மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எப்பவுமே நம்மளுடைய பண்டைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் நம்ம வழக்கத்தில் வச்சிருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நவீன காலத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை தான் நம்ம பழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு உடல் உபாதைகள் அப்படின்றது வழக்கமாக வரக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுது. அதனால இதை வழக்கப்படுத்திக்காம நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வழக்கப்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம கைக்குள்ள நம்ம கட்டுக்குள்ள இருக்கும். அப்படி பழக்க வழக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் நிச்சயமா நம்மளுடைய பாரம்பரிய வகை உணவுகளில் தான் கிடைக்கும். அந்த மாதிரியான பாரம்பரிய சமையலை வாரம் 2 விதமான ஒரு உணவகைகளை வாரம் ஒரு முறை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட இன்றைக்கு உங்களுக்கு சுவை மிகுந்த 2 விதமான உணவு வகைகளையும் வழங்குவதற்காக நம்மிடையே சித்த மருத்துவர் மதிப்பிற்குரிய கீதா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. வணக்கம்மா. இப்போ பழக்க வழக்கம் முக்கியமா, வழக்கப்படுத்திக்கிறது பழக்கமா வச்சுக்கிறது முக்கியமா? நீங்களா மாத்தி சொல்றீங்களா இல்ல இல்ல பழக்க வழக்கம் தானே முக்கியம். ஆமா. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, நாகரிகத்துல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்களே தவிர நம்மளுடைய பாரம்பரிய பழக்கத்தை மறந்துடுறாங்க. அதை நினைவுபடுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. எப்படிங்க, ரொம்ப எல்லாமே மறந்து போயிட்டாங்களா இல்ல ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்களா நம்மளுடைய பாரம்பரிய? இல்ல நாட்டுப்புறத்துல எல்லாம் கண்டிப்பா இன்னும் எல்லாமே பழக்கத்துல தான் இருக்கு, பகுதிகள்ல இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் மாறணும். அதனால வேண்டி பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வர்றது நல்லது. வரணும். இப்ப பழக்கப்படுத்திடலாமா? சரி, முதலாவதா என்ன ஒரு உணவு கொடுக்க போறோம் நம்ம? நவதானிய சுண்டல். நவதானியத்துல சுண்டல். சுண்டல்னு சொன்னீங்கனாலே எனக்கு தெரிஞ்சது சின்ன மூக்கல்ல அந்த சுண்டல், அப்புறம் அந்த பெரிய கொண்டக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுண்டல் தான். பட்டாணி இது மட்டும் சாப்பிட்டுருக்கோம். ஆமா. ஆனா இப்ப நாம நவதானியம் சொல்றது எல்லா வகையான தானியங்களையும் கலந்து சுண்டல் செய்ய போறோம். அப்ப எனக்கு நீங்க இப்ப முழுக்க புரதச்சத்து கொடுக்க போறீங்க. ஆமா. அப்படியா? சரி, அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பாத்துடலாம். நவதானியம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், காஞ்ச மிளகா, கடுகு, பெருங்காயம், இவ்வளவுதான் தேவை. சரி, இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நவதானிய சுண்டல் நாம எப்படி ரெடி பண்ணணும்ன்றத சொல்ல போறோம். தயார் நிலைக்கு வந்துடலாம். இதுல நாம கொண்டக்கடலை, பட்டாணி, பச்சை பயிறு, மொச்சை, கொள்ளு எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாம் கலந்த நவதானிய சுண்டல். சரி, இப்போ இது எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோமா இல்ல அப்படியே எடுத்துருக்கோம்? இல்ல, இப்போ நாம இது வேக வைக்காதது. இதை இனி வேக வச்சு நம்ம தனியா எடுத்துக்கணும். சரி, என்னென்ன பயிர்கள் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம இப்ப வச்சிருக்கோம். போட்டு இப்போ நம்ம இதை தண்ணீர்ல வேக வைக்கணுமா? ஆமா, தண்ணி ஊத்தி அதை தனியா நாம வேக வச்சு எடுத்துக்கணும். சரி, வேக வச்சு இப்போ எடுத்தது இது இருக்கு. அது வேக வச்சு எடுத்தா இப்படி ஆயிடுமா? ஆமா. இது நல்ல சுடு தண்ணீர்ல வேக வச்சு தண்ணியை ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கணும். சரி, எவ்வளவு பதத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது? நாம அது தொட்டு பார்த்தாலே நமக்கு அது தேவையான பதம் எப்படின்னு தெரியும். கண்டிப்பா அதை நாம பதம் பார்த்து தான் எடுக்கணும். சரி, இப்போ நமக்கு தேவையான தானியங்கள், நவ தானியங்களையும் நம்ம எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வேக வச்சு நம்ம எடுத்திருக்கோம். வேக வச்சு எடுத்தது இப்போ என் கையில இருக்கு. இப்போ என்ன பண்ணணுமா? இப்போ முதல்ல நாம ஒரு வாணலியை வச்சிருக்கோம். வாணலியில வேண்டிய அளவு எண்ணெய் விடுறோம். வாணலியில எள்ளெண்ணெய் விட்டாச்சு. அடுத்து கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயம் சேர்க்கணும். நவதானியங்கள்னாலே இப்போலாம் எல்லாருக்குமே மறந்து போச்சு. நிறைய தானிய வகைகளே மறந்து போச்சு எல்லாருக்கும். எல்லாமே ஞாபகப்படுத்தணும். மூக்கடலையில சென்னா மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நவதானியங்களே எல்லாருமே மறந்து போயாச்சு. நவதானிய கஞ்சி அப்படின்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இப்போ குடிக்கிறது இல்லை யாருமே. பெருங்காயம் போடுங்க. ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை போடுங்க. பெருங்காயம் நல்லா ஒரு 3 சிட்டிகை போட்டாச்சு. கடுகு நிறைய பொரியணும். பொரிஞ்சு வந்த உடனே இந்த வரமிளகாய், மிளகாய் வெற்றலை நம்ம சேர்க்க போறோம். இப்போ இந்த நவராத்திரி போன்ற விழாக்கள் எல்லாம்
வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அதுல இந்த சுண்டல் மாதிரி வகையில. நம்ம நவதானிய சுண்டல் வச்சு கொடுக்கறது நல்லது கண்டிப்பா இல்லையா? ஒவ்வொரு வகை சுண்டலை வந்து தனித்தனியா செய்வாங்க. ஆமா, நாம நவதானியமா சேர்த்து வந்து சுண்டல் செய்வோம். செஞ்சிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி பண்டிகைகள்ல தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது இல்லையா? மாணவர்கள் பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனே மாலை ஆமா, நேரத்துல மாலை கொடுக்கலாம். பொழுதுல நாம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். ம், சத்தான உணவுன்றத ம், ஞாபகப்படுத்திட்டா நல்லது. கண்டிப்பா. மிளகாய் இப்போ வத்தல் சேர்த்து- கடுகு பொரிஞ்சிடுச்சு, ம், மிளகாய் வத்தல்ல சேர்க்கிறோம். ம், கருவேப்பிலை வேண்டிய அளவு சேர்க்கிறோம். ம். இப்போ அதுல ம். இந்த நவதானிய சுண்டலை இப்போ நாம ம். சேர்த்துற போறோம். சேர்த்துடலாமா? ம். இதுல வேக வைக்கும் போதே உப்பு போட்டு நாம ம், வேக வச்சுக்கணும். அப்படி போட மறந்துட்டாலும் ம். இப்போதைக்கு நாம ஓ, வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துடலாம்ன்றீங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். அப்படி அப்ப போடல அப்படின்னா இப்ப கூட இப்போ நம்ம வந்து நாம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். நவதானியங்கள்ல வேற என்னென்ன செய்யலாமா? நவதானியங்கள்ல சுண்டல் மட்டும் இல்ல, ம், அதுலயும் மாவா நாம ம். அரைச்சி கஞ்சி ம், அல்லது தோசை, ம். நவதானிய தோசை குருமா வைக்கலாமா? வைக்கலாம். வைக்கலாமா? குருமா வைக்கலாம். நவதானிய பருப்புகளை வந்து நாம ம், அதை அரைச்சி ம், தோசையாவும் நாம ம். ஊற்றலாம். ஊத்தலாம். அப்படின்னு மாவு தோசை மாவு மாதிரி பதத்துல தோசையும் விடலாம். ஆனா இதுதான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்த உடனே அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு ஆமா. கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா தோசை எப்போ பாரு ஒரே தோசையா நாம சாப்பிட்றதுனால ம், நவதானிய வகையில நாம ம். தோசையாவும் சாப்பிடலாம். அப்படி இது தயாராயிடுச்சா? தயாராயிடுச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆஹா, சுண்டல் தயாராயிடுச்சு. நவதானிய சுண்டல் ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் மாணவர்களுக்கு குறிப்பா குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்த வண்ணத்துல செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல கஞ்சி வகைகள் அப்படின்னு இந்த காலகட்டத்துல கொடுத்தோம்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரியான உருவத்துல நம்ம வந்து சுவையா செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் குழந்தைங்களுக்கு ம், பிடிச்ச வகையில செய்யணும்னா ம். மேல கேரட் துருவி போடலாம். ஆஹா, ம், காய்கறிகள் வந்து ம். துருவி போடலாம். ம், மாங்காய் போடலாம், ம். துருவி போடலாம். ஆ. இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். கலர் சாப்பிடவும் வித்தியாசமாவும் இருக்கும், சுவையாவும் சுவை மேம்பட்டும் இருக்கும். அப்படி. சரி, இப்போ இதை நம்ம மாட்டிடலாமா? ரொம்ப அருமையான சுவையான நவதானிய சுண்டல் தயார். இந்த சுவையான ஒரு சிற்றுண்டி நவதானிய சுண்டல் என் கையில இப்ப தயாரா இருக்கு. ருசிச்சு பார்த்துடலாமா? ம். பார்த்துலாமா? நீங்களும் ருசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்ப இது எப்படி செய்யணும்ன்றதை எனக்கு இன்னொரு முறை சொல்லுங்க நீங்க. நாம நவதானியங்கள்ல ம், கொண்டு வந்து முதல்ல ஊற வச்சிடணும். ம், அதை அது அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ம், வேக வச்சு எடுத்துட்டு ஒரு வாணலியில ம். எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சுண்டலை எடுத்து போடணும். ஆனால் சுண்டல் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ம். வேக வச்சுக்கணும். ம். போட்டு தாளிச்சு எடுத்துட்டா சுண்டல் ரெடி. தயாராயிடும் இல்லையா? அப்போ சுண்டல்ல வந்து முக்கியமான வேலை என்னன்னா இரவு நேரத்திலே நீங்க ஊற வச்சிடணும். காலையில உங்களுக்கு தேவை அப்படின்னா இரவு நேரத்திலே ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில வேகமா கடகடன்னு செஞ்சிடலாம். இல்ல குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்னா அந்த சமயத்துல நம்ம வேக வச்சிட்டோம்னா மாலை நேரத்துல அவங்க வரும்பொழுது நம்ம செய்யறதுக்கு வசதியா இருக்கும். இல்லை பள்ளிக்கு கொடுத்து அனுப்பணும்னாலும் கொடுத்து அனுப்பலாம். ஸ்நாக்ஸ் இதுக்கு போட்டு அனுப்பணும்னாலும் நைட்டே ஊற வச்சுட்டா காலையில சமைச்சு கொடுத்து ஆமா, அனுப்பலாம். இப்பெல்லாம் பள்ளிக்கு கொடுத்து அனுப்புறது பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சுண்டல் வகைகளை கொடுத்து அனுப்பிச்சா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.